ஆவடியில் காங்கிரஸ் கட்சி மாநில நிர்வாகியை மிரட்டி 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை அபகரிக்க முயன்ற மூவரை போலீசார் கைது செய்தனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் விவசாய அணி தலைவராக இருப்பவர் பவுன்குமார். இவர் ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் ஆவடி அருகே பாலேரிப்பட்டு கிராமத்தில் தமக்கும் உறவினர்களுக்கும் 12 ஏக்கர் 38 சென்ட் நிலம் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அந்த நிலத்தை கடந்த 2010ஆம் ஆண்டு ஆவடியைச் சேர்ந்த தயாளன் மற்றும் அவருடைய பவர் ஏஜென்ட் காண்டியப்பனிடமிருந்து விலைக்கு வாங்கியதாக தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த நிலத்தை தயாளன், அவரது மனைவி வனஜா, மகன் சுதர்ஷன், மகள்கள் சுபத்ரா மற்றும் சுகன்யா ஆகியோர் ரமேஷ் சங்கரநாராயணன் என்பவர்களோடு சேர்ந்து 2009ஆம் ஆண்டே அந்த நிலங்களுக்கான கிரய ஒப்பந்தம் ஏற்படுத்தியதைப் போல பதிவு செய்யப்படாத போலியான முன்தேதியிட்ட விற்பனை ஒப்பந்த ஆவணத்தை தயார் செய்து வைத்துக்கொண்டு என்னையும் என் குடும்பத்தினரையும் மிரட்டுவதோடு கோடிக்கணக்கில் பணம் கேட்பதாகவும் பவன்குமார் தமது புகாரில் தெரிவித்திருந்தார். அதன் பேரில் விசாரணை நடத்த ஆவடி மாநகர காவல் ஆணையர் சங்கர் உத்தரவிட்டார். இதையடுத்து ஆவடி மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி மோசடி, கொலை மிரட்டல், கூட்டுச்சதி உள்ளிட்ட 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். அது தொடர்பாக தயாளன், அவரது மகன் சுதர்ஷன் மற்றும் ரமேஷ் ஆகிய மூவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஆவடியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில விவசாய அணி தலைவர் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்தை போலி ஆவணங்கள் மூலம் அபகரிக்க முயன்ற புகாரில் மூவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பாக பேசப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.